ஹாய் மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். உங்களுக்கே தெரியும், நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மத்திய பிரதேஷ் போயிருந்தோம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில தால் மில்லாம் கொஞ்சம் செக் பண்ணோம். என்ன மாதிரி ரேட்டில் இருக்குது, என்ன மாதிரிலாம் கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம செக் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி. ஸோ மறக்காமல் மக்களே, தயவு செய்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு வந்து முன்னாடி உள்ள தம்ப்நெயிலை பார்க்குறீங்க, பார்த்துட்டு கொல்லிமலை சந்தையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறீங்க, என் நம்பரை முதல்ல இன்ட்ரோ கொடுப்போம்ல நமக்கு, அந்த நம்பரை கால் பண்ணிவிட்டு கொல்லிமலை சந்தைங்களா, இது என்ன ரேட்டுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் எதுக்கு அவ்வளோ வீடியோ நம்ம போடுறோன்னு எனக்கே ஒன்றும் புரியல மக்களே. உங்களுக்காக தான் அவ்வளோ டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். கஷ்டப்பட்டு இங்கேருந்து அலைஞ்சு ஒரு இதை ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்தா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு டக்குன்னு உள்ளே வந்து பார்த்துட்டு இந்த நம்பரை மட்டும் இது பண்ணி எவ்வளோங்க ரேட்டுன்னு கேட்குறீங்க. ஏங்க அந்த டேட்டெல்லாம் சொல்கிறதுக்கு தாங்க அந்த ஃபுல் வீடியோ. உங்களுக்கு விலை எதுவும் சொல்லாமல் அப்படின்னா கூட பரவாயில்ல, என்னங்க விலையே சொல்லலை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஃபுல் டீட்டெயிலோடு போடுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு வீடியோ உள்ளே வந்தோடனே மொதல் நம்பராக நோட் பண்ணி உடனே ஃபோன் அடித்து இது இருக்குங்களா, கொல்லிமலை சந்தைங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. ஒன்றுமே புரியல. அதனால் தயவு செஞ்சு மக்களே, ஃபுல் டீட்டெயில் அதுக்கு தான் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்து வீடியோவே நம்ம ரெடி பண்ணுறோம். அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அதில் ஏதோ டீட்டெயில் இருக்கும். அல்லது டீட்டெயில் இல்லைன்னா அதை நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரி இல்லை எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோமே தவிர நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தயவு செஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதில் வந்து எங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அது வந்து எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் மாநிலம் பல்டா நாக்கா இந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு, இந்தோர் தான் போயிருந்தோம் மத்திய பிரதேஷில் தான் வந்து பார்த்திங்கன்னா தால் மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம நிறைய யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்காக மெயினாக வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பல்டா அப்படிங்கிற வில்லேஜில் தான் வந்து ஏகப்பட்ட மில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது 200% உண்மை தான். அதை சுற்றி தான் ஏகப்பட்ட மில்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான மெயின் மில் எடுத்திங்கன்னா உத்தம் தால் மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில் இருக்குது. இந்த உத்தம் தால் மில் வந்து முழுக்க வந்து உளுந்து பற்றின மில்லு தான் அது. உளுந்து வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. உடைச்ச உளுந்து, உருண்டை உளுந்து, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, தோல் எடுத்தது, இது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 104 ரூபா ஒரு கிலோ உளுந்து, அந்த வகையில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு 3 சாம்பிள் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்து உங்கள் பார்வைக்கு வந்து நான் காட்டுறேன். 3 சாம்பிள் வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அதை கொடுத்துட்டு காட்டிட்டு உங்களுக்கு வந்து ரேட்டு வைஸ் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதுதான் அந்த சாம்பிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து உருண்டை உளுந்து, இன்னொன்று வந்து உருண்டையிலே பார்த்திங்கன்னா உடைச்சது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னது, உடைச்சதுக்கு சின்னது இருக்குது, அது எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மினிமம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 104 ரூபா 106 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது உருண்டை உளுந்து. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா 4 ரூபா வரும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். ஓகேங்களா? அப்போ 106 ப்ளஸ் ஒரு 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 110 ரூபா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். ஆனால் இந்த 4 ரூபா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 4 ரூபா டிரான்ஸ்போர்ட் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 டன் மினிமம் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் அந்த 1 கிலோவுக்கு 4 ரூபா உங்களுக்கு ஆடாமே தவிர, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ எடுக்கிறேன், 200 கிலோ எடுக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் அதுக்கான வெஹிக்கிள் நீங்கள் தான் ரெடி பண்ணணும். அல்லது அவங்களே வேறு ஏதாவது இதில் அவங்க பண்ணி கொடுக்குற லாரியில் இதை ஏதாவது ஆட் பண்ணி அவங்க கொடுத்தா தான் உண்டு. ஆனால் நீங்கள் 106 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் அதிகமாகும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் உங்களுக்கு அதிகமாகும். 1 கிலோவுக்கு வந்து 4 ரூபா அப்படின்னா உங்களுக்கு அந்த டன்னு கணக்கில் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த 4 ரூபாங்கிறது ஆட் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து அதிகமாகும். அதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் உளுந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 96 ரூபா சொல்லியிருக்காரு.
அதுலேயே பிளாக் வந்து கட்டிங் வந்து 112 ரூபா சொல்லியிருக்காரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா போல்டு வந்து சொல்லியிருக்காங்க. போல்டு வந்து 99 ரூபா, மீடியம் வந்து 90 ரூபா. இதுதான் வந்து உத்தம் தால் மில்லில் வந்து நம்ம பார்த்த உளுந்தோட ரேட்டு. சரிங்களா, இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இது வந்து குவாலிட்டியான நல்ல ஒரு தரமான உளுந்துங்க. நீங்களே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். பட் இன்னும் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா 50 ருபீஸ் 50 ரூபா ரேஞ்சில் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து லாபங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து லாபம் நிற்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அவங்க வந்து ரா மெட்டீரியல், அதாவது பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏபிஎம்சி இருக்கும். ஏபிஎம்சி மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே வந்து ரா மெட்டீரியல் கொடுப்பாங்க. திரும்ப அவங்க ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, டீம் இருப்பாங்க. அந்த டீம் அந்த ரா மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி அதோட குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கா, இது எப்படி இருக்குது, இது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண முடியும், இதோட டயாமீட்டர் என்ன, இது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது, இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, இம்போர்ட் பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு இதை நம்ம வந்து சேல் பண்ண முடியுங்கிற எல்லா குவாலிட்டியும் இவங்க வந்து செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து மில்லுக்கே போகுது. சரிங்களா, மண்டி டு மில்லு போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராசஸ் பண்ணி ரெடியாக நமக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து சில மண்டிகளுக்கு போயிருந்தோம். மெயினாக உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு மண்டிக்கு போகாதீங்க. மண்டிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அப்படியே விவசாயம் பண்ணி கொண்டு வந்து பொருளாக இருக்குது. அதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மில்லுக்கு தான் கொண்டு போவாங்க. மில்லுக்கு போனதுக்கப்புறம் தான் அது வந்து கரெக்டான ப்ராசஸில் ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம டேரெக்டாக அவங்க சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு கான்ட்ராக்ட் வந்து மண்டியை விட மில்லு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ மில்லுக்கு போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் எடுக்கும்போது 90 ரூபாய்க்கு எடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, பட் நம்ம அதை ஒரு மெஷினரிஸ் போட்டு அதை வந்து திரும்ப வந்து நம்ம வந்து ப்ராசஸ்லாம் பண்ணி ரெடி பண்ணி அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அது வந்து பெரிய பெரிய இப்போ நம்ம டிமார்ட் மாதிரியான ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அதை பண்ண முடியும். அவ்வளோ பெரிய கோடி ரூபாயில் வந்து அவங்க மிஷினரிஸ் ரெடி பண்ணி அவங்களால பண்ண முடியும். பட் நம்ம ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெடியாக தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து எப்படி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏஜென்ட் வந்து கரெக்டான ஒரு ஆளாக பிடிக்கணும். நீங்கள் அவங்கள வந்து நமக்கு நம்பகத்தன்மை உள்ள ஆளாக இருக்கணும். நமக்கு இந்த ரேட்டு கொடுக்குற மாதிரி ஆளாக இருக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் போன வரைக்கும் ஒரு 95 ரூபா 90 ரூபா 95லாம் வந்து 87 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. அந்த 87 ரூபா எதுனா ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி. அதாவது குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி. ஒரு 3rd 4th 5th குவாலிட்டி மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப சின்னதாக குட்டியாக. ஸோ நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஊருக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டைப்பான உளுந்து நமக்கு மீடியம் சைஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்கு விற்பனை எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் கால் பண்ணியோ பேசியோ நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நேரில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு அதோட ரேட் என்ன தரம் குவாலிட்டி என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நேரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? மெயினாக வந்து உங்களுக்கு ஹிந்தி கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்த் இந்தியா போனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் உங்களை வந்து ஈஸியாக வந்து அவங்க அழகாக பேசி நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசி அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு கான்டாக்ட் வாங்க முடியும். இல்லைனா அவங்க வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி ஓகே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்மக்கிட்ட தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் நல்லா பேசுவாங்க. யாரும் வந்து ஏமாத்துகிற மாதிரி அந்த மாதிரி நான் சொல்ல வரல, நல்லா பேசுவாங்க. பட் ஆனால் அந்த ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நம்மளால் பேச முடியாது, நமக்கு தெரியாது. ஸோ அந்த கொஞ்சம் நல்லா இயல்பாக பேசுகிற ஹிந்தி பேசுகிற ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அழகாக போய் பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கும்போது கொஞ்சம் அப்புறம் போக போக ஒரு 2-3 டைம் நம்ம அவங்கள்ட்ட எடுக்கும்போது நம்ம கம்மி பண்ணி தர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் மக்களே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மத்திய பிரதேஷ் போகிறீங்க அப்படின்னா இந்த உளுந்து சம்மந்தமான பிஸ்னஸை பற்றி இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். ஸோ உளுந்து எடுக்கணும் அப்படின்னா உத்தம் தால் மில்லுன்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசில் வந்து பல்டா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது. இந்தூர் அப்படிங்கிற ஊரில் தான் அது இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நேரில் ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதோட வந்து அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அட்ரஸ் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நேரடியாக போய் பாருங்கள். பார்த்துட்டு போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
பட் ஏஜென்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கான ஒரு ஹிந்தி தெரிஞ்ச மாதிரியான ஆள் வேணும், அல்லது உங்களுக்கே ஹிந்தி தெரியும்னால நீங்கள் அழகாக போய் பேசி நீங்கள் வாங்கலாம் மக்களே. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே வந்து சேரும். மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோட உங்களே நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.